வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு இ-சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த TNEGA வெப்சைட்டில் சிட்டிசன் லாகின் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் ஒரு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களே வீட்டில் இருந்தபடியே கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் உங்களுடைய எஜுகேஷன் ஃபீஸை டிடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் அந்த விஷயங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் இந்த முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து கிரீன் அண்ட் டெக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் லாகின் அல்லது சிட்டிசன் லாகின் லாகின் பண்ணிங்க. சிட்டிசன் லாகினில் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு சிட்டிசன் லாகினில் ஐடியை கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிங்க. நான் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் லாகின் வச்சுருக்கேன். அதை லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஐடி லாகின் பண்ணாலும் சரி, நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் லாகின் அல்லது சிட்டிசன் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் வரும். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறைய சர்வீசஸ் காமிக்கும். அதில் RIV 104 ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பாப்பப்பில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸை பற்றியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், எவ்வளோ ருபீஸ் ஆகும் அப்படின்றது. இதை படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இந்த ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கேன் நம்பர் சர்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் ஆல்ரெடி TNEGAல சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக சர்வீஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க உங்களுக்கான கேன் நம்பரை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அதாவது ரிஜிஸ்டர் கேன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிங்க. எப்படி கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்ற வீடியோ கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சுருக்கேன். அதை சர்ச் பண்ணுறதுக்கு நான் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதாவது கேன் நம்பரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தனோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணி சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கேன் நம்பர் ஐடி ஷோ ஆகும். இது உங்களுக்கு தானு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ரேடியஸ் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருக்குது, ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படின்னா எடிட் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணதுக்கப்புறமா ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஃபேமிலி பர்சனில் யாருனா ஒருத்தவங்க டிகிரி படிச்சுட்டு இருக்காங்களா இல்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களான்னு அதுக்கு நோ தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா ரெண்டாவதா உங்களுடைய ரத்த உறவுகள் யாருனா டிகிரி படிச்சிருக்காங்களா இல்லை ட்ராப் அவுட் ஆகிருக்காங்களா கேட்டிருப்பாங்க. அதுக்கு நோ தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் எஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக ஜோனல் டெப்டி தாசில்தார் கிட்ட போகும். அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா VORI ஜோனல் டெப்டி தாசில்தார் கிட்ட போனால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகி திரும்ப நம்ம சர்டிஃபிகேட் வரும். நீங்கள் டைரெக்டாக ஜோனல் டெப்டி தாசில்தார் கிட்ட போச்சு அப்படின்னா அவங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இங்கே நோ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், கரண்ட் அட்ரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர்லேருந்து அதுவே ஃபிட் பண்ணி எடுத்துருக்கோம். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும். இதில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பெயர்களை நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னுடைய அப்பா பேர், அதாவது அப்ளிகண்ட்டுடைய அப்பா பேரை நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அவருடைய வயது என்னவோ அதை நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அவருடைய கல்வி தகுதி, அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப் ஃபாதர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உயிரோடுன்னு உள்ளாரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் SR நோன்னு இருக்கும். உயிரோடு இருக்காங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நான் எஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவருடைய டீட்டெயில்ஸ் மேலே ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா என்னுடைய அம்மா பேர், அதாவது அப்ளிகண்ட்டுடைய அம்மா பேர் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அவங்களுடைய வயசு, அதுக்கப்புறமா அவங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறமா உயிரோடுன்னு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஆட் கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா அப்ளிகண்ட்டுக்கு யாருன்னா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரை இங்கே ஆட் பண்ணிக்கணும். இங்கே 2 பேர் இருக்காங்க சிஸ்டர்ஸ், அதை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்களுடைய ஏஜ் என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்களுக்கான உறவு முறை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றதை சூஸ் பண்ணுங்கள்.
இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ஆடை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி இன்னொரு சிஸ்டர் டீட்டெயில்ஸை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இவங்க நேம்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்பாவுடைய அப்பா அம்மா பேரை வந்து ஆட் பண்ணணும். அதாவது அப்ளிகேண்டுடைய தாத்தா பாட்டி நேமை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்களுடைய வயசு என்னவோ அது வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா அவங்களுடைய கல்வி தகுதி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அவங்களுடைய உறவுமுறை, அப்புறம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா அப்பாவுடைய அம்மா பேரை வந்து நம்ம இதேமாரி வந்து ஆட் பண்ணிக்கணும். அவங்களுடைய வயசை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். அவங்களுடைய கல்வி தகுதி, அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லைன்றதை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் என்ற பட்டனை கிளிக் பண்ணணும். அப்பாவுடைய அப்பா அம்மா நேம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா அம்மாவுடைய அப்பா அம்மா நேம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பேர், அதுக்கப்புறமா அவருடைய வயசு, அவருடைய கல்வி தகுதி, உறவு முறை, அவர் உயிரோடு இருக்காரா இல்லைன்றதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆட் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறமா அம்மாவுடைய அம்மா பேரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அவங்களுடைய வயசு, கல்வி தகுதி, உறவு முறை, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லைன்றதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்ஷனில் இப்போ நான் சொன்ன இந்த ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஸோ வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதுக்கப்புறமா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா எந்த இயர் வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறமா கரண்ட் இயர் கோர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்களோ ஸோ அந்த காலேஜ் நேமை வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டியூஷன் வந்து எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ டாக்குமெண்ட் அப்லோடிங் பேஜுக்கு வந்து வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதாவது ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணிங்க. அப்புறமா அப்ளிகேண்ட்டுடைய டிசியை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்ளிகேஷனில் நீங்கள் யாரெல்லாம் வந்து படிச்சிருக்கதா வந்து சூஸ் பண்ணீங்களோ அவங்களுடைய கரண்ட் இயர் அகாடமிக் சர்டிஃபிகேட் வந்து கேட்கும். இங்கே வந்து உங்களுடைய போனஃபைட் அல்லது டிசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யார் நேம் போட்டிருக்கோ அவங்களது வந்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட டாக்குமெண்ட் நம்பர், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடை கிளிக் பண்ணி அவங்களுடைய டிசி அல்லது போனஃபைடை வந்து அப்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யாருக்கு கேட்குதோ ஸோ அவங்க பேரை வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான டாக்குமெண்ட் நம்பர் என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட டிசி அல்லது போனஃபைடை வந்து அப்லோட் பண்ணிங்க. அப்புறம் ஃபாதர் வந்து படிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தீங்கன்னா அவருடைய டிசி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அதேமாதிரி மதருடைய இது. அதுக்கப்புறமா ஸ்மார்ட் கார்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்மார்ட் கார்டை வந்து அப்லோட் பண்ணிங்க. அப்புறமா செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து அப்லோட் பண்ணுங்கள். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சிக்னேச்சர் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதனா சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது வக்கீல் கிட்ட வந்து நீங்கள் அஃபிலியேட்டிவ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதையும் வந்து நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிங்க. இல்லை ஃபேமிலி நம்பர்ஸ் எல்லாரும் ஆதார் கார்டும் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் செக்ஷனில் எதெல்லாம் மானிட்டரியாக கொடுத்துருக்கோ அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணணும். சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் வந்து யாரா படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் போனஃபைட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட வேறு எதனா சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் வந்து தனி வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த மானிட்டரி டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் இங்கே மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இந்த மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் காமிச்சதுக்கப்புறமா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கேஷாக வந்து பே பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்ணலாமான்னு கேட்கும். ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேமெண்ட் பேஜ் வந்து வரும். ஸோ அங்கே வந்து ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கான ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ரிசிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஒரு நியூ டேப்பில் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்கள்கிட்ட பிரிண்டர் இருந்தது அப்படின்னா இங்கே இருக்க இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே இருக்க டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பிசியில் டைரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களே வந்து உங்களுக்கான முதல் பட்டதாரி சான்றிதழை வந்து ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்க முடியும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸை வந்து எப்படி பார்க்குறது, அந்த சர்டிஃபிகேட் அப்ரூவ்ட் ஆகிருந்துச்சுன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுடைய மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸாக வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒப்புகை சீட்டு தந்துருப்பாங்க. அந்த ஒப்புகை சீட்டில் விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. டிஎன் போட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர். இதேமாரி உங்களுடைய ஒப்புகை சீட்டில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்.
இதோட ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா tnesevai.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சொல்லிட்டு வந்து இருக்கும். நீங்கள் தமிழில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா விண்ணப்ப நிலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு நியூ டேப்ல இது மாதிரி வெப்சைட் வந்து வரும். இதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா கீழே வந்து அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணீங்க, என்னைக்கு அப்ளை பண்ணீங்க, அதோட ஸ்டேட்டஸ், ரீமார்க்ஸ் என்ன இருந்ததுன்னா அது வந்து காமிக்கும். நான் இங்கே சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 25. ஸோ எனக்கு வந்து ஒரு 2 நாளில் சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் யாரையும் போய் நேர்லையும் பார்க்கல. சில பேருக்கு வந்து நேரில் போயிட்டு பார்க்கணுமா அப்போ தான் அப்லோட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்கிறோமோ அதை ப்ராப்பராக அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் எந்த ஒரு ரீமார்க்கும் இல்லாமல் ரிஜெக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த அப்ரூவ் ஆன இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்க அந்த செக்யூரிட்டி கேப்சர் கோடு எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா டவுன்லோட் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் தரேன். ஸோ செக் பண்ணி பார்த்து அதேமாதிரி வந்து சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து கிரீன் அண்ட் டெக் டம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ள வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.